இன்னைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு தலையங்கத்தை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினத்தந்தியில வரலாறு காணாத வறட்சின்னு ஒரு எச்சரிக்கை தலையங்கம் வந்திருக்குது. கடல் வெப்பம் அதிகரிக்கும் எல்னினோ அப்படிங்கிற வானிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அபாயம் காத்திருக்குது. மழை அளவு குறையும், காவிரியில் தண்ணீர் வரத்து குறைந்து சாகுபடி பாதிக்கும், தமிழகத்துக்கு கடும் வறட்சி வர இருக்கு. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி எச்சரிக்குது. தினமணியில் ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்வது பற்றிய தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறத பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த முடிவை முன்னாலேயே எடுத்திருக்கலாம், வழக்கு விரைவுபட்டிருக்கும். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தெளிவாக இருந்திருந்தால் பல குழப்பங்களுக்கு இடம் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு தினமணி சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் கொலாஜியம் முறை இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி லோதா சொல்லியிருக்கிறதை பற்றி தலையங்கள் இருக்கிறாங்க. இந்த கொலாஜியம் முறையில் அனைத்தும் ரகசியமாக நடக்கின்றன, வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த முறையில் இந்த முறையில் உள்ள குறை. இது மட்டும் இல்லாமல் நீதிபதிகளை அரசு நியமிக்கக்கூடாது. பல காமன்வெல்த் மாநாடுகளில் நீதித்துறைக்கான ஆணையங்கள் இருக்கு, அந்த ஆணையங்கள் தான் நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம மாறணும்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் சொல்லுது. தி ஹிந்து திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில் புதையலை பாதுகாக்கிறத பற்றி தலையங்கள் இருக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் இங்கே பெரும் புதையல் கிடச்சிது. அந்த புதையலில் இருக்கக்கூடிய நகைகள் காணாமல் போயிருக்குது. இப்போ கோவிலை கவனிச்சுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால குழுவை நியமிச்சிருக்கு. கோயில் சொத்துக்களுக்கு திருடர்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஆபத்தை விட நிர்வாக திறன் இல்லாமல் இருக்கக்கூடிய சீர்கேட்டினால தான் நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு ஹிந்து சொல்லுது. டெக்கான் கிரானிக்கலில் தேர்தலுக்கு பிறகு அமையக்கூடிய புதிய அரசு பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு தலையங்கம்ல இருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் இருதரப்புமே ஒருவர் தாக்கி அனல் பறக்கிற பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. புதிய அரசு அரசியல் எதிரிகளை பழிவாங்குற நடவடிக்கைகள் இறங்கினா மக்கள் நலனை கவனிக்க இயலாது. இதுக்கு மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்த ஜனதா அரசு இந்திரா காந்தியை அரெஸ்ட் பண்ணதை உள்ளிட்ட விஷயங்களை கோட் பண்ணி அதை உதாரணமாக வச்சு அந்த மாதிரி நடந்துக்கூடாதுன்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் புதிய அரசு பொருளாதாரத்தை சீர் செய்வது தான் பெரிய சவாலாக இருக்கும் புதிய அரசுக்கு அப்படின்னு தலையங்கம்ல இருக்கிறாங்க. ஜூலை மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யணும். புதிய அரசு தன்னுடைய பொருளாதார கொள்கையை தெளிவுபடுத்தணும். ஆட்சிக்கு வந்த முதல் 3 மாதங்களிலேயே பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகளை துவக்கணும். மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் இணைந்து பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்யணும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. அதாவது மத்திய அரசோட மாநில அரசுகள் இணைந்து செயல்படணும். தொழிலாளர் தரப்பும் அரசு தரப்புக்கு எல்லா விதமும் உதவி செய்யணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செயல்படுவதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி தலையங்கம் குறிப்பிடுது. முரளி, நீங்கள் அந்த தலையங்கத்தை எப்படி பார்க்குறீங்க? பாரதிய மஸ்தூர் சங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய சப்போர்ட் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது தொழிலாளர்களுடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிக்காத வகையிலும், அதே சமயத்தில் நம்மளுடைய தேச நலனும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நாங்கள் அகில பாரத அளவில் நாங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அரசாங்கத்திற்கு, தொழிலாளர். ஆனால் இப்போது இந்த பொருளாதார கொள்கை அதை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சில நிர்வாக சீர்திருத்தங்கள், அந்த சீர்திருத்தங்கள் நேரடியாக அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு விரோதமான சில கொள்கைகள் வகுக்கப்படும் பொழுது நாங்கள் பல முறை எங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட எங்களது எதிர்ப்பை நாங்கள் பலமாக தெரிவித்திருக்கின்றோம். இந்த மாதிரி ஆங்கில நாளிதழ்களில் வரக்கூடிய தலையங்கங்கள், கட்டுரைகள் எல்லாமே பொருளாதார வளர்ச்சியை மையமாக வச்சு வருது. அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்குது? இது நேரடியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், ஒரு சாமானிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ அவருடைய வாழ்வியல் மாற்றத்திற்கோ இது போன்ற இந்த பொருளாதார குறியீடுகள் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தி விடாது. புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அது நடக்கப் போகிறது என்ற அடிப்படையில் இந்த தலையங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி மாறி புதிதாக ஒரு ஆட்சி உருவாகப் போகிறது என்ற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது. ஆனால் புதிதாக வரக்கூடிய அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டால் அதில் யார் யாருக்கு அமைச்சர்கள் கொடுக்க போகிறார்கள், யார் யார் இந்த நாட்டை நிர்வகிக்க போகிறார்கள், பாஜகவினுடைய முக்கியத்துவம் எங்கே இருக்க போகிறது, மோடியினுடைய அவருடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த போன்ற முன்னேற்றங்கள் செய்தாலும் அது அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும். அது இதுவரையில் நிகழப்படவில்லை.
நீங்க அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்றீங்க, முரளி வந்து தொழிலாளர்களுடைய வளர்ச்சின்னு சொல்றாரு. அதாவது இண்டஸ்ட்ரி வந்து புதிதாக வரக்கூடிய அரசிட்ட இருந்து ஒன்னு எதிர்பார்த்து இண்டஸ்ட்ரி இருக்கும். இல்லை, இந்த நாட்டினுடைய அடிப்படையான பொருளாதார கொள்கை வந்து 1995க்கு பிறகு மாறிவிட்டது. இப்போ அந்த மாறினதில் வந்து எங்களுடைய பாரதிய மஸ்தூர் சங்கத்திற்கு வந்து எங்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வந்து சில விஷயங்கள் வந்து இல்ல, அதே கருத்து. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? சாமானியமாக ஏறு ஓட்டக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், கூலி தொழிலாளிகள், அரசினுடைய நேரடி நிறுவனத்தில் இல்லாத அந்த தொழிலாளிகளாக இல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் சொன்னால், முதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்பது அடித்தட்டு மக்கள். அதுதான் மிக முக்கியமானது. மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பணியாளர்கள், ஊழியர்கள், இவருடைய நலனை மட்டுமே இதுவரையில் எல்லா அரசுகளும், இதுபோன்ற நமது நண்பர் சொல்வதை போன்ற இதுபோன்ற அமைப்புகளும் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வெற்றி அடைகிறார்கள். ஆனால் ஒரு சாமானிய மக்கள் எந்த விதமான சங்கம் இல்லாமல், எந்த விதமான தனக்கான பிரதிநிதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைமை இதுவரையில் கவனிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றதுல எனக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், அமைப்பு ரீதியாக இல்லாத விவசாயிகள் மற்ற தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. அதற்கு குறுக்க நிற்கிறது அல்லது அதை நிறைவேற்றாமல் தடையாக இருக்கிறது அரசா இல்ல அமைப்பு ரீதியாக இல்ல எப்படின்னா, ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். இந்த தொழிலாளர்களோட இண்டஸ்ட்ரி வந்து பலமாக இருக்குன்னா இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ தொழிற்சாலையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எந்த விதத்தில் அரசோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் பணியாளர்கள் எந்த அளவிற்கு அரசை நிர்பந்திக்கிறார்கள், இது இரண்டாவது புறம். இதை இரண்டிற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட சாமானிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுபோன்ற தலையங்கங்கள் இடம்பெற வேண்டும். இது ஒரு வரக்கூடிய விமர்சனங்கள் செய்யக்கூடியது மட்டுமே ஒரு பத்திரிகையினுடைய வேலையாக இல்லாமல், வரக்கூடிய ஒரு அரசிற்கான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தலையங்கமாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதே வேளையில் அந்த மக்களுடைய நிலைமையும், அடித்தட்டு மக்களுடைய நிலைமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலையங்கங்கள் எதிர்காலத்தில் புதிதாக வரக்கூடிய அரசிற்கு ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு தலையங்கங்களாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் உங்களுடைய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் வந்து இப்போ வந்து அடிப்படை தேவை. இப்போ அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அனைத்து தரப்பினரும், அடித்தட்டு தொழிலாளர்களும் சரி, இல்லை மேல் இருக்கக்கூடிய முதலாளிகளும் சரி, அனைவரும் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா இப்போ ரிவர்ஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து இது வந்து முடியாத ஒரு விஷயம். இப்போ முன்னெடுத்து செல்லணும் நம்ம. அப்போ முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னா அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இதற்கு தேவை. இப்போ அந்த ஒத்துழைப்பை வந்து பாரதிய மஸ்தூர் சங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வந்து தொழிலாளருடைய சலுகைகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதுல வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கின்றோம். வளர்ச்சிக்கான கியர் போட்டதை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, இந்த காலகட்டத்தில் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ அது அடுத்து வரக்கூடிய ஆட்சி தான் அதை முடிவு செய்யும். கண்டிப்பாக முடிவு செய்யும். நம்ம தொடர்ந்து அந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம். Takani, 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 takani.